விஜய் பிரியங்கா அவர்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்குது. அந்த திருமணத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆங்கரிங் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பிரியங்கா தாங்க. எப்பவுமே நம்பர் 1 பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்களை சந்திச்சு தாங்க இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு முதல் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால இப்போ டிஜே வசி சச்சி அப்படின்றவரை 2வதாக திருமணம் பண்ணியிருக்காங்க. டிஜே வசி TQ187 அப்படின்ற கம்பெனியை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காருங்க. இவர் டிஜேவாக நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு இடத்துல அவர் டிஜேவாக பண்ணுற இடத்துக்கு போனப்போ ஆங்கரிங்காக போயிருந்தாங்க நம்ம பிரியங்கா. அப்போ இவங்களுக்குள்ள நட்புறவு ஏற்பட்டிருக்குது. அந்த நட்பு தாங்க காதலாக மாறி இப்போ திருமணமும் ஆயிடுச்சு. பிரியங்கா ஒரு டைமு விஜய் அர்ச்சனா கூட ஒரு இன்டர்வியூவில் என் மேலே லவ் அண்ட் கேர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்ட்னர் ஒருத்தர் தான் எனக்கு வேணும், பணமெல்லாம் நானே சம்பாதிச்சுடுவேன், எனக்கு லவ் அப்படின்றது மட்டும்தாங்க ரொம்ப தேவைப்படுது, எனக்கு என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க எமோஷனலாக பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போவே அர்ச்சனா கூட பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பார் அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க. அந்த வாழ்த்து கூட இப்போ நடந்துருச்சு பாருங்கள். அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டார். அவர் டிஜே வசி சச்சி அவர்கள். இவங்களுக்கு திருமணம் சீக்ரெட்டாக நடந்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பிரியங்கா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம மாக்காப்பா தாங்க. அவரே மேரேஜில் இல்லை. ஏன் என்னாச்சு அப்படின்றது புரியல. ஒருவேளை பிரியங்கா மாக்காப்பாவை மேரேஜுக்கு கூப்பிடலையா, இல்லை மாக்காப்பா ஏதாவது வேலை இருந்து மேரேஜுக்கு வரலையா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த மேரேஜ் சீக்ரெட்டாலாம் நடக்கலை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது. சுனிதா, அன்ஷிதா, நிருப்பு, அமீர், பாவனி இவங்க எல்லாருமே கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. பாவனி மேரேஜில் டான்ஸ் கூட ஆடியிருக்காங்க. மேரேஜோட கேட்ரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் ரெங்கராஜ் அவர்கள். நிருப்பு இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பாட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்டியான சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்லையும் மேரேஜ் நம்ம தமிழ் முறையிலையும் நடந்திருக்குங்க. டிஜே வசியோட நடந்த இந்த திருமணம் இவங்களுக்கு 2வது திருமணங்க. அப்படி இல்லை இது 3வது திருமணம் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டிஜே வசியோட வயசு 60 வயசான ஒரு ஆணை தான் 32 வயசு இருக்கக்கூடிய நம்ம பிரியங்கா திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்காக நம்ம பிரியங்காவுக்கும் வசிக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அவங்க வாழ்க்கை நல்ல முறையில் அமைகிறதுக்கும் கமெண்ட்டில் எல்லாருமே மறக்காமல் வாழ்த்துக்களை சொல்லுங்கள்.